सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। குடிமகனே பெருங்குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு குடிமகளே பெருங்குடிமகளே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு எதுவரை போகுமோ அதுவரை போகலாம், எதுவரை போகுமோ அதுவரை போகலாம், புது வகை ரசனையோடு பார்க்கலாம். பகலுக்கு அதிசயம் இரவுக்கு அவசியம் பழகிவிட்டால் என்ன ரகசியம், கனிவிட்ட மாமரம் அணிலுக்கு மாத்திரம் காதலில் வேறென்ன சாத்திரம். குடிமகனே பெருங்குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு. ஆயிரம் கண்களில் அடிக்கடி நீந்தினேன், ஆயிரம் கண்களில் அடிக்கடி நீந்தினேன், ஆழத்தை இங்குதானே காணல. ஆண்டவன் படைப்பிலே ஆனந்தம் ஒரு வகை பார்த்ததில்லை நான் இதுவரை. வேண்டிய அளவிலும் விடுகின்ற வரையிலும் பார்த்து வைப்போம் நாம் பல முறை. குடிமகனே பெருங்குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு.
தொட்டதடி திங்கள் சுட்டதடி கண்கள் வாடுதடி தோழி தென்றல் தொட்டதடி திங்கள் சுட்டதடி கண்கள் வாடுதடி தோழி தூது செல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டாயோ தலைவி துள்ளும் காற்று வந்து மெல்ல சேலை தொட சுகம் கண்டாயோ தலைவி கண்டாயோ தலைவி சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தாள் தோழி காவிரி கரையின் ஓரத்தில் எவ்விதம் காத்திருந்தாள் அந்த தலைவி காவிய நாயகன் காதலன் வணிகன் கோவலன் என்பான் மனைவி தூது செல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டாயோ சுகம் கண்டாயோ தலைவி தூது செல்ல ஒரு தோழியாக என துயர் கொண்டாயோ துள்ளும் காற்று வந்து மெல்ல சேலை தொட சுகம் கண்டாயோ தலைவி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா சொல்லெல்லாம் தூய
தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா? சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா? இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா, மின்னல் இடை அல்லவா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா? அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி, அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி. சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி, என்றும் நீ ஏகதி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களில் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய், காண்டீபம் நழுவ விட்டாய். மன்னரும் நானே
மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க பாழ. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஹலோ, கீர்த்தனாரம்பத்திலே எல்லோருடைய மணிப்பர்சும் ஜாக்கிரதை. மனிதனை மனிதன் மதித்திட வேண்டும், மாறா அன்புடனே என்னாலும் சீராய் வாழ்ந்திடணும், எல்லோரும் சேர்ந்தே வாழ்ந்திடணும். மெய்யன்பர்களே, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். மனிதனை மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்ற நீதியை எடுத்துக் காட்டினார். எப்படியோ துவாபர யுகத்திலே குசேலர் என்ற ஒரு பக்திமான் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. பர்த் கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்திலே மனுஷன் வதவதன்னு 27 குழந்தைகளை பெற்று எடுத்துட்டார். ஆகப்பட்டது 2.5 டஜன். நினைச்சா தூக்கம் வருமோ? ஒரு தலைக்கு 4 இட்லின்னு கணக்கு கூட்டினாலும் 27 குழந்தைகளுக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு கூட்டி வாருங்கோ. சாம்பாரை பத்தி அப்புறம் யோசிப்போம். குழந்தைகள் பேரு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்ய, மகம், பூரம், உத்திரமஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாக, மனுஷம், கேட்டை, மூலம், சூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நீ என்ன குசேலனுக்கு கடைசி குழந்தையா? அடச்சேவோ, பேர சொல்ற எனக்கே இப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குதுன்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு இருப்பார். ஆனா படலே. காரணம் குழந்தைங்களுக்குள்ளார அவ்வளவு ஒத்துமைக்கு காரணம் அந்த காலத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அவருக்கு வாய்த்த மனைவி சுசீல, உத்தமி, பத்தினி. அதிகமா சொல்லுவானே, நம்ம மாதவ சம்சாரம் தங்கம்மா இல்ல. இவங்களை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்லை. ஆனா கொஞ்சோண்டு கழடு தட்டி இருக்கும் அந்த அம்மா முகத்துல. அதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு இல்ல. நம்பர் 27. இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை சுத்தி கொண்டு சதா சர்வகாலமும் பசி பசி இப்படி அருந்துவதற்கு பால் இல்லாதபடி அம்மா பசிக்கிறே இப்படி என்று அகோரமாக கோரஸ் பாட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமல்ல, அண்ட வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் சாப்பிடும் பலகாரங்களை பார்த்து விட்டு இப்ப போலீஸ்ல வளர்க்கிறாங்களே அந்த நாயை போல மோப்பம் பிடித்த ஓர் பாலகன் தேங்காய் ஆப்பம் வேண்டும் என்று கேட்டனன். ஏப்பம் விட்ட சிறு பாலகன் பயங்கி தொப்பென்று பூமியில் விழுந்தனன். அது மட்டுமா, ஆடை இல்லாத ஓர் பாலகன் சிங்க சிகடை வேண்டும் என்று கேட்டனன். கோடை இடி கேட்ட நாகம் போல் தொந்தரினோ தொந்தரினோ தரினோ ரினோ கோடையிடி கேட்ட நாகம் போல்
தன் கணவனிடத்தை சொல்வதற்காக நான் அப்படி தொட்டான். பத்து ஒரு சத்தம். புரிந்து பார்த்தார், அங்க ஒரு பாய் விழுந்து கிடக்கிறான். ஆஹா சுசீலை, இது என்ன நம்பர் 28 கேட்டார். அல்லனால நம்முடைய கடைசி குழந்தை பட்டினி பசியிலும் இப்படி கீழே கிடக்கிறான் என்று சொன்னார். இதெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கலாமா என்று கேட்டாள். பெண்ணே, நான் என்ன செய்யட்டும், எங்கே போகட்டும் என்றார். போய் வருவேன் போய் வருவேன் வாரகை போய் வருவேன் சாமி போய் வருவேன் போய் வருவேன் வாரகை போய் வருவேன். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். காலினை மேல் பங்க ஐயன் வாழ்ந்திடும் வாரகை போய் வருவீர். இந்த வார்த்தையை கேட்டோன்னா மனுஷன் துடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் மானசன் என்ன போல. சுசீலை, கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பாரிய நண்பனாக இருந்த போதிலும் வெட்டுமானத்தை விட்டு எப்படி எடுத்துரைப்பேன், நண்பனிடம் எப்படி எடுத்துரைப்பேன். வரும்படி இல்லாத வறுமையின் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன். உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் செப்பு காசில்லை என்று உண்ணா கிருஷ்ணா ஆளு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேனா. உன்னால் முடிந்ததை பிச்சை தர வேணும் என்று எப்படி எடுத்துரைப்பேன் என்று சொன்னார். சுவாமி, பசி வந்திடில் 10 பறந்து போகணும்னு சொல்லுவாங்க. அது நிஜமோ பொய்யோ? பசி வந்திடில் பிராணன் போறது நிச்சயம். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணா பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்களை போட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அதனால நீங்க உடனே துவாரைக்கு புறப்படுங்கன்னு சொன்னார். கவலை இல்லாதபடி தவளையில் இருந்து அவளை எடுத்து ஒருபடி போட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கொண்டு நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். பலகால தூரமே நடந்தார். செல்வன் தன்னை தேடி துவாரகை செல்வன் தன்னை நாடி, காடு மேடு பள்ளம் என்று பாராது நில்லாது தள்ளாத வயதில் வேகமாய் நடந்தார். இப்படியாகத்தானே துவாரகாபுரியை அடைந்தார். கண்ணன் இருக்கும்படியான அரவணை அடைந்தார். கதவுகளோ திறந்து கிடந்தன. தேர்தலில் வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார் நுழையிற மாதிரி மனுஷன் சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிட்டார். கண்டார்கள் காவலர்கள், கொண்டார்கள் கோபம். நில்லையா சொல்லையா, நில்லையா நீ யார் என்ற விவரத்தை சொல்லையா. பல்லார்கள் எல்லோரும் வணங்கிடும் வாசலில், கல்லாத மனுஷன் போல் சொல்லாமல் செல்கின்றீர். இல்லையா கொஞ்சம் தள்ளையா, பெரிய தொல்லையா. இப்படியாக மிரட்டினார்கள். ஏ பரமாத்மா, உன்னை பார்ப்பதற்காக படாத பாடுபட்டு ஓடி வந்த என்னிடத்தில் இவர்கள் கடார் புடார் என்று பாடுகிறார்களே. இவர்களை பார்த்தாலும் சம்திங் வாங்குறாளாவும் தெரியலையே. நான் என்ன செய்வேன், எங்கு போவேன்? ஏ கிருஷ்ணா பரமாத்மா கோவிந்தா என்று கதறினார். இந்த கதறலை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்தார். நெஞ்சார தழுவி கொண்டார். இத்தனை நாளைக்கு பிறகு என்னை அன்போடு பார்க்க வந்திருக்கிறீர்களே, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டார். பக்தி பரவசத்திலே எஞ்சான் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தான் கொண்டு வந்த அவள் முடிச்சை அவர் முன்பதாக வைத்தார். ஐயோ, எடுத்தார், பிரித்தார், சிரித்தார், புசித்தார், ஒரு பிடி அவளை புசித்தார். அன்போடு தருதல் விஷமாகினும் அது அமுதமாகும் என புசித்தார். தன் அன்பன் படுகின்ற துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற புசித்தார். மறுபடி ஒரு பிடி எடுத்தார்.
தடுத்தாள். யார்? ருக்மணி. ஏன் தடுத்தாள்? அந்த ஏழை கொடுக்கிற அவளை சாப்பிட்டா கால்ரா வந்துருன்னா தடுத்தார். அல்ல அல்ல, அன்போடு ஒருத்தர் காப்பி கொடுத்தால் அவங்களுக்கு திருப்பி ஓவல் கொடுக்கணும். கொடுப்போமோ? இந்த காலத்துல விஷம் கொடுக்காம இருந்தா போறாதா? தன் அன்பனை பார்த்த ஆனந்தத்திலே வந்த வேலையை மறந்துட்டு குசேலர் போயிட்டார். இங்கே கண்ணன் சிரித்தார், அங்கே கனகலட்சுமி சிரித்தாள். உடனே மண்குடிசையெல்லாம் மாளிகை ஆகிவிட்டது. எல்லாம் அஸ்திவாரம் போட்ட கட்டடம். காரணம் கான்ட்ராக்ட்ல விடல. மிஸ்டர் மாதவன் தப்பா நினைச்சுக்கப்படாது. அந்த காலத்துல இந்த கிருஷ்ணனை போல இந்த காலத்துல உதவி செய்யறவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தா. தன் உழைப்பினால வந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரே ஒரு கிருஷ்ணனும் மறைந்தான். அவர் மட்டும்தானா? குசேலரை போல இருந்த மாதவனுக்கு ராமநாத பிள்ளையோட உதவியினாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இங்க கிரகப்பிரவேசம். அடியனுக்கு அதுல ஒரு சான்ஸ். ஆனா ஒரு விண்ணப்பம். குசேலனை போல மாதவனுக்கு 27 வானம். யோசனை செய்து நிதானமா 1 2ஓட மங்களம் சுபம் மங்களம் நிச்ச ஜெய மங்களம் சுபம் மங்களம் நிச்ச ஜெய மங்களம் சுபம் மங்களம். நம்ம பார்வதி எங்கே? இங்கதான் இருக்கேன். ஓ, கூட்டத்துல எங்க காணா போட போறியான்னு கேட்டேன். வா வீட்டுக்கு போ. ஹலோ, கீர்த்தனாரம்பத்திலே எல்லோருடைய மணிப்பர்சும் ஜாக்கிரதை. மனிதனை மனிதன் மதித்திட வேண்டும். மாறா அன்புடனே என்னாலும் சீராய் வாழ்ந்திடணும். எல்லோரும் சேர்ந்தே வாழ்ந்திடணும். மெய்யன்பர்களே, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். மனிதனை மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்ற நீதியை எடுத்து காட்டினார். எப்படியோ துவாபர யுகத்திலே குசேலர் என்ற ஒரு பக்திமான் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. பர்த் கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்திலே மனுஷன் வதவதன்னு 27 குழந்தைகளை பெற்று எடுத்துட்டார். ஆகப்பட்டது 2.25 டஜன். நினைச்சா தூக்கம் வருமோ? ஒரு தலைக்கு 4 இட்லி இன்னும் கணக்கு கூட்டினாலும் 27 குழந்தைகளுக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு கூட்டி வாருங்கோ. சாம்பாரை பத்தி அப்புறம் யோசிப்போம். குழந்தைகள் பேரு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்ய, மகம், பூரம், உத்திரமஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாக, மனுஷம், கேட்டை, மூலம், சூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நீ என்ன குசேலனுக்கு கடைசி குழந்தையா? அடச்சேவோ, பேர சொல்ற எனக்கே இப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குதுன்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு இருப்பார். ஆனா படலே. காரணம் குழந்தைங்களுக்குள்ளார அவ்வளவு ஒத்துமைக்கு காரணம் அந்த காலத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அவருக்கு வாய்த்த மனைவி சுசீல, உத்தமி, பத்தினி. அதிகமா சொல்லுவானே, நம்ம மாதவன் சம்சாரம் தங்கம்மா இல்ல. இவங்களை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்லை. ஆனா கொஞ்சோண்டு கழடு தட்டி இருக்கும் அந்த அம்மா முகத்துல. அதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு இல்ல. நம்பர் 27. இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை சுத்தி கொண்டு சதா சர்வகாலமும் பசி பசி இப்படி அருந்துவதற்கு பால் இல்லாதபடி அம்மா பசிக்கிறே இப்படி என்று அகோரமாக கோரஸ் பாட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமல்ல, அண்ட வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் சாப்பிடும் பலகாரங்களை பார்த்து விட்டு இப்ப போலீஸ்ல வளர்க்கிறாங்களே அந்த நாயை போல மோப்பம் பிடித்த ஓர் பாலகன் தேங்காய் ஆப்பம் வேண்டும் என்று கேட்டனன். பசி ஏப்பம் விட்ட சிறு பாலகன் பயங்கி தொப்பென்று பூமியில் விழுந்தனன். அது மட்டுமா, ஆடை இல்லாத ஓர் பாலகன் சிங்க சிகடை வேண்டும் என்று கேட்டனன். கோடையிடி கேட்ட நாகம் போல் தொந்தரினோ தொந்தரினோ தரினோ ரினோ உட்காருங்க. நான் என்னடா எல்லாரும் இருக்க வைக்கிறேன், எழுந்து போக வைக்கிறேன். கிரகம் இன்னைக்கு கிரக பிரவேசம்டா. அபிஷு கோடையிடி கேட்ட நாகம் போல் நெஞ்சம் குமுறி குமுறி தாயும் அழுதனள். அழுதனள் இந்த விஷயங்களை தன் கணவனிடத்தை சொல்வதற்காக நாதான் அப்படி தொட்டான். ஒரு சத்தம் புரிந்து பார்த்தார். அங்க ஒரு பாய்
விழுந்து கிடக்குறான். ஆஹா சுசீலை, இது என்ன நம்பர் 28 கேட்டார். அல்லனால நம்முடைய கடைசி குழந்தை பட்டினி பசியிலும் இப்படி கீழே கிடக்கிறார் என்று சொன்னார். இதெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கலாமா என்று கேட்டாள். பெண்ணே, நான் என்ன செய்யட்டும், எங்கே போகட்டும் என்றார். போய் வருவேன் போய் வருவேர் வாரகை போய் வருவேர் சாமி போய் வருவேர் வாரகை போய் வருவேர். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். காலினை மேல் பங்க ஐயன் வாழ்ந்திடும் வாரகை போய் வருவீர். இந்த வார்த்தையை கேட்டவுடனே மனுஷன் துடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் மானஸ்தன் என்ன போல. சுசீலை, கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பாரிய நண்பனாக இருந்த போதிலும் வெட்டுமானத்தை விட்டு எப்படி எடுத்துரைப்பேன்? நண்பனிடம் எப்படி எடுத்துரைப்பேன்? வரும்படி இல்லாத வறுமையின் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன்? உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் செப்பு காசில்லை என்று உண்ணா கூட்டிட்டு வந்துட்டேனடா. உன்னால் முடிந்ததை பிச்சை தர வேணும் என்று எப்படி எடுத்துரைப்பேன் என்று சொன்னார். சுவாமி, பசி வந்திடில் 10 பறந்து போகணும்னு சொல்லுவாங்க. அது நிஜமோ பொய்யோ? பசி வந்திடில் பிராணன் போறது நிச்சயம். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணா பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்களை போட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அதனால நீங்க உடனே துவாரைக்கு புறப்படுங்கன்னு சொன்னார். கவலை இல்லாதபடி தவளையில் இருந்து அவளை எடுத்து ஒருபடி போட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கொண்டு நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். பலகால தூரமே நடந்தார். செல்வன் தன்னை தேடி துவாரகை செல்வன் தன்னை நாடி. காடு மேடு பள்ளம் என்று பாராது நில்லாது தள்ளாத வயதில் வேகமாய் நடந்தார். இப்படியாகத்தானே துவாரகாபுரியை அடைந்தார். கண்ணன் இருக்கும்படியான அரவணை அடைந்தார். கதவுகளோ திறந்து கிடந்தன. தேர்தலில் வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார நுழையிற மாதிரி மனுஷன் சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிட்டார். கண்டார்கள் காவலர்கள், கொண்டார்கள் கோபம். நில்லையா, சொல்லையா, நில்லையா, நீ யார் என்ற விவரத்தை சொல்லையா. பல்லார்கள் எல்லோரும் வணங்கிடும் வாசலில், கல்லாத மனுஷன் போல் சொல்லாமல் செல்கின்றீர். இல்லையா, கொஞ்சம் தள்ளையா, பெரிய தொல்லையா. இப்படியாக மிரட்டினார்கள். ஏ பரமாத்மா, உன்னை பார்ப்பதற்காக படாத பாடுபட்டு ஓடி வந்த என்னிடத்தில் இவர்கள் கடார் புடார் என்று பாடுகிறார்களே. இவர்களை பார்த்தாலும் சம்திங் வாங்குறாளாவும் தெரியலையே. நான் என்ன செய்வேன், எங்கு போவேன்? ஏ கிருஷ்ணா பரமாத்மா கோவிந்தா என்று கதறினார். இந்த கதறலை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்தார். நெஞ்சார தழுவி கொண்டார். இத்தனை நாளைக்கு பிறகு என்னை அன்போடு பார்க்க வந்திருக்கிறீர்களே, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டார். பக்தி பரவசத்திலே எஞ்சான் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தான் கொண்டு வந்த அவள் முடிச்சை அவர் முன்பதாக வைத்தார். ஐயோ, எடுத்தார், பிரித்தார், சிரித்தார், புசித்தார், ஒரு பிடி அவளை புசித்தார். அன்போடு தருதல் விஷமாகினும் அது அமுதமாகும் என புசித்தார். தன் நண்பன் படுகின்ற துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற புசித்தார். மறுபடி ஒரு பிடி எடுத்தார். தடுத்தாள். யார்? ருக்மணி. ஏன் தடுத்தாள்?
அந்த ஏழை கொடுக்கிற அவளை சாப்பிட்டா கால்ரா வந்துருன்னா தடுத்தார். அல்ல அல்ல, அன்போடு ஒருத்தர் காப்பி கொடுத்தால் அவங்களுக்கு திருப்பி ஓவல் கொடுக்கணும். கொடுப்போமோ? இந்த காலத்துல விஷம் கொடுக்காம இருந்தா போறாதா? தன் அன்பனை பார்த்த ஆனந்தத்திலே வந்த வேலையை மறந்துட்டு குசேலர் போயிட்டார். இங்கே கண்ணன் சிரித்தார், அங்கே கனகலட்சுமி சிரித்தாள். உடனே மண்குடிசையெல்லாம் மாளிகை ஆகிவிட்டது. எல்லாம் அஸ்திவாரம் போட்ட கட்டடம். காரணம் கான்ட்ராக்ட்ல விடல. மிஸ்டர் மாதவன் தப்பா நினைச்சுக்கப்படாது. அந்த காலத்துல இந்த கிருஷ்ணனை போல இந்த காலத்துல உதவி செய்யறவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தா. தன் உழைப்பினால வந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரே ஒரு கிருஷ்ணனும் மறைந்தான். அவர் மட்டும்தானா? குசேலரை போல இருந்த மாதவனுக்கு ராமநாத பிள்ளையோட உதவியினாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இங்க கிரகப்பிரவேசம். அடியனுக்கு அதுல ஒரு சான்ஸ். ஆனா ஒரு விண்ணப்பம். குசேலனை போல மாதவனுக்கு 27 வானம். யோசனை செய்து நீதானவா 1 2 மங்களம் சுகம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுகம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுகம் மங்களம். நம்ம பார்வதி எங்கே? இங்கதான் இருக்கேன். ஓ, கூட்டத்துல எங்க காணா போட போறியான்னு கேட்டேன். வா வீட்டுக்கு போ. எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். கல்லாக படுத்திருந்து கழிந்தவர் யாரும் இல்லை, கல்லாக படுத்திருந்து கழிந்தவர் யாரும் இல்லை, கை கால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபமில்லை, கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபமில்லை. வந்ததை வரவில் வைப்போம், செய்வதை செலவில் செய்வோம், வந்ததை வரவில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். நூறு வகை பறவை வரும், கோடி வகை பூமலரும், ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா, கருப்பில்லை வெளுப்பும் இல்லை, கனவுக்கு உருவம் இல்லை, கருப்பில்லை வெளுப்பும் இல்லை, கனவுக்கு உருவமில்லை, கடலுக்குள் பிரிவும் இல்லை, கடவுளில் வேதமில்லை, கடலுக்குள் பிழிவும் இல்லை, கடவுளில் வேதமில்லை. முதலுக்கு அன்னை என்போம், முடிவுக்கு தந்தை என்போம், முதலுக்கு அன்னை என்போம், முடிவுக்கு தந்தை என்போம். மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா, ஆடி முடிக்கையிலே அள்ளிச் சென்றோர் யாரும் உண்டோ,
எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். சுகம் காணும் பாதையில் காண்டேனே இன்பம், சுகம் காணும் பாதையில் காண்டேனே இன்பம். துணையே நீ என்றும் ஆனால், துணையே நீ என்றும் ஆனால். மதியே நீங்க நின்றாலும், மதியே நீங்க நின்றாலும், மதுமாறு உங்கள் நேசம் முறும், மதுமாறு உங்கள் நேசம் முறும். ஜெகமேதிலே நாம் விளையாடவே நல்ல சுகம் காணும் பாதையில் செல்வோமே. வெள்ளமே பாயுத உள்ளத்தில் அழகினில் யாரே மயங்காதாரே. ஆசை வெள்ளமே பாயுத உள்ளத்தில் அழகினில் யாரே மயங்காதாரே. கனிவுடன் நாமே கனிவுடன் நாமே மனப்பாலிலிருந்து கரைகிறது நமது காதல், கரைகிறது நமது காதல். ஜெகமேதிலே நாம் இணையாகவே நல்ல சுகம் காணும் பாதையில் செல்வோமே. கன்னத்தில் முத்தமிட்டு கையணைத்து தாலாட்டி கண்ணழகு பார்த்து கனிந்தாயே. பிள்ளை இனம் பிரிந்த மான் போல இங்கே கலங்கி நிற்க தான் பிரிந்து சென்றாயே தாயே. கூண்டு திறந்ததம்மா, தாய் பறவை பறந்ததம்மா. கூடிய துணையும் குஞ்சும் தனியே வாடி கலங்குதம்மா, வாடி கலங்குதம்மா. கூண்டு திறந்ததம்மா. தாரம் பிரிந்து தாயும் மறை
திறந்ததம்மா. பால் போல் வெளுத்து நூல் போல் இழைத்து பத்தியம் இருந்து பெற்றாளே. பாசம் கோபம் ஆசைகள் இடையே பாலம் போட்டவள் என்றாளே. அள்ளி அணைத்தவள் அன்பு கைகளை கொள்ளியில் வைத்திட வந்தாயே. உள்ளம் கனிந்து உணவிடும் தாய்க்கு ஒரு பிடி அரிசியை தந்தாயே. கூண்டு திறந்ததம்மா, தாய் பறவை பறந்ததம்மா. கூடிய துணையும் குஞ்சும் தனியே வாடி கலங்குதம்மா, வாடி கலங்குதம்மா. கூண்டு திறந்ததம்மா. மழை விழுந்தது காட்டிலே ஐரம்மா ஐரம்மா. கனி கனிந்தது வீட்டிலே ஐரம்மா ஐரம்மா. மழை விழுந்தது காட்டிலே ஐராமா ஐராமா, கனி கனிந்தது வீட்டிலே ஐராமா ஐராமா. கண்ணு ரெண்டும் இப்போது ஊர்கோலம், காலம் பார்த்து உன்னோடு கல்யாணம். காமதேவன் சொன்ன கதை ஏராளம். மழை விழுந்தது காட்டிலே ஐராமா ஐராமா, கனி கனிந்தது வீட்டிலே ஐராமா ஐராமா. சின்ன பொண்ணு ஆளாச்சு, எண்ணம் வந்து நாளாச்சு. சின்ன பொண்ணு ஆளாச்சு, எண்ணம் வந்து நாளாச்சு. கனவாச்சு இப்போ நிலவாச்சு, கனவாச்சு இப்போ நிலவாச்சு. இதோ இதோ குலுங்குது ரதம். தென்னந்தோப்பு காத்தாட சேலை தொட்டு கூத்தாட. தென்னந்தோப்பு காத்தாட சேலை தொட்டு கூத்தாட. பெருமூச்சு இப்போ உருவாச்சு, பெருமூச்சு இப்போ உருவாச்சு. சுகம் சுகம் வழங்குது நிறம். மழை விழுந்தது காட்டிலே ஐராமா ஐராமா, கனி கனிந்தது வீட்டிலே ஐராமா ஐராமா. மாடி வீட்டு பூந்தோட்டம், மங்கை நெஞ்சில் கொண்டாட்டம். மாடி வீட்டு பூந்தோட்டம், மங்கை நெஞ்சில் கொண்டாட்டம். முதல் பாட்டு ஒரு அடிப்பாட்டு, முதல் பாட்டு ஒரு அடிப்பாட்டு. பதா பதா புரிந்தது ஸ்வரம். 20 ஆண்டில் முதல் பாட்டு, 60 ஆண்டில் மறுபாட்டு. 20 ஆண்டில் முதல் பாட்டு, 60 ஆண்டில் மறுபாட்டு. ஸ்வரம் போட்டு
தாளலயம் கூட்டு ஸ்வரம் போட்டு தாளலயம் கூட்டு சரி சரி முதல் 2 வரி மழை விழுந்தது காட்டிலே ஐரம்மா ஐரம்மா கனி கனிந்தது வீட்டிலே ஐரம்மா ஐரம்மா கண்ணு 2 இப்போது ஊர்கோலம் காலம் பார்த்து உன்னோடு கல்யாணம் காமதேவன் சொன்ன கதை ஏராளம் மழை விழுந்தது காட்டிலே ஐராமா ஐராமா கனி கனிந்தது வீட்டிலே ஐராமா ஐராமா இல்வாழ்வினிலே ஒளியேற்றும் தீபம் என் இதய ராணி ரூபம் இல்வாழ்வினிலே ஒளியேற்றும் தீபம் என் இதய ராணி ரூபம் இந்த தீபத்திலே சுடராய் திகழ்வதன் கீதனின் ரூபம் இளமாமையில் ரூபம் இந்த தீபத்திலே சுடராய் திகழ்வதன் கீதனின் ரூபம் இளமாமையில் ரூபம் இல்வாழ்வினிலே ஒளியேற்றும் தீபம் நம் காதல் தீபம் இல்வாழ்வினிலே ஒளியேற்றும் தீபம் நம் காதல் தீபம் கனியே கண்ணல் தமிழே அமுதே பனி தூங்கும் மலரே நிலவே கனிவான மொழியால் இணையே கவர்ந்தீர காந்த சிலையே கனியே கண்ணல் தமிழே அமுதே பனி தூங்கும் மலரே நிலவே கனிவான மொழியால் இணையே கவர்ந்தீர காந்த சிலையே ஓ உன்னை காணும் போது நெஞ்சில் ஊரிடும் உணர்ச்சிதனையே எழுத ஓர் வார்த்தை இல்லையே உம்மை காணும் போது நெஞ்சில் ஊரிடும் உணர்ச்சி தனையே எழுதவோ எடுத்தும் இல்லையே திருநாளிது போதினம் ஆடி பாடியே தேன்போல் வாழ்வோம் திருநாளிது போதினம் ஆடி பாடியே தேன்போல் வாழ்வோம் இல்வாழ்வினிலே ஒளியேற்றும் தீபம் நம்